பாதிக்கப்படுது. அதனால் அவங்க சொல்கிற விஷயங்களை மட்டும் கேட்டு மேம்போக்காக மக்களை வந்து சென்றடையுது. ஆனால் அது பண்ணுறது தப்பு. இப்போது அதனுடைய உண்மையுடைய பின்னணி என்னன்றது விவரமாக இவர் சொல்லுவார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. நம்ம இதை கேட்போம். அதனுடைய வன்மம்ன்ற கக்கனது மட்டும்தான் எல்லாமே கொலகாரம் வீரப்பா அப்படி இப்படின்றாங்க. அது ஏன் எதனால் பாதிக்கப்பட்டது, அவங்க சைடும் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கேட்போம். வீரப்பனார் ஆரம்ப நிலையில் கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையனை வதம் செய்கிறார். கல்லட்டி என்கிற ஒரு இடத்திலே வதம் செய்கிறார் 1987. ஏன் அந்த 2 வதங்கள் நடக்கிறது என்றால், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கண்ணூர் தொகுதியில் தேர்தல் நடைபெறுகிற போது ராஜகவுடா காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிடுகிற போது வீரப்பனார் அவர்கள் ராஜகவுடாவை ஆதரிக்கிறார். ஆதரிக்கிற போது 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜகவுடா நாகப்பாவை தோற்கடிக்கிறார். தோற்கடிக்கப்பட்ட நாகப்பா தோல்வியின் விரக்திக்கு உச்சத்திற்கே சென்ற நாகப்பா அந்த மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை அழைக்கிறார். என்னுடைய தோல்விக்கு முழு முதற் காரணம் வீரப்பன் தான். ஆகையால் வீரப்பனாரை நான் பலியெடுப்பதை விட அதிகாரிகளாக இருக்கிற நீங்கள் பலியெடுப்பதுதான் சரியானது. அரசியல் எப்படி விளையாடுது பாருங்க. அங்க வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல 2 கொலை நடப்பதற்கு முன்னாலே, தங்கவேலு மாதையன் கொலை நடப்பதற்கு முன்னாலேயே பரமசிவம் கொலை நடந்தேறி இருக்கிறது. யானை வேட்டைகள் நடத்தப்பட்டிருக்கிறது, மான்கள் வேட்டையாடப்பட்டிருக்கிறது. இது போன்ற சின்ன சின்ன வழக்குகளை அவர் மீது வனத்துறை பதிவு செய்திருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்ட நாகப்பா அவர்கள் ஆயுதங்களை கொள்முதல் செய்து டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் ஒப்படைக்கிறார். டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த ஆயுதங்களை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பங்காளிகளான கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையனிடம் கொடுக்கிறார்கள். இப்போ தங்கவேலு மாதையன் அவர்கள் அந்த பகுதிகளில், அந்த கிராமங்களில் சற்று வசதி படைத்தவர்கள் என்பதற்காக பண்ணையார் முறை என்று சொல்லுவார்கள். அந்த ஊருக்கு நான் தாண்டா ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிற ஒரு இடத்தில் இருந்த அந்த இருவர் என்ன செய்கிறாங்கன்னா, வீரப்பனாருடன் இணைந்துதான் வேட்டையாடுகிறார்கள். ஆனால் வேட்டையாடுகிற தன்மையில் குறிவைத்து சரியாக செயல்படுத்துவதில் வீரப்பனார் முதலிடத்தில் இருப்பார். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம். ஆகையால் வீரப்பனாரை நம்பிதான் மற்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் இந்த வேட்டையின் போது. அப்ப இந்த வேட்டையில் ஏற்பட்ட சில தகராறுகள், மனக்கசப்புகள், அது வந்து பகையாக மூழ்கிறது. இந்த பகையை டிஎஃப்ஓ சீனிவாசன் பயன்படுத்தி கொடுக்கிறார். இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் நாகப்பா கொடுத்த ஆயுதங்களை தங்கவேலு மாதையனிடம் கொடுத்து வீரப்பனாரை தீர்த்து கட்டுவதற்கு வேலை செய்கிறார். உடனடியாக அந்த துப்பாக்கிகளை தங்கவேலு மாதையனிடம் கொடுத்து, காட்டிற்கு நீங்கள் வேட்டையாடுகிற போது வீரப்பன் கண்ணில் பட்டால் சுட்டு தள்ளுங்கள் என்று உத்தரவிடுகிறார். அங்குதான் முதல் வன்மம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்ட வீரப்பனார் அவர்கள் தங்கவேலு மாதையனை கல்லட்டியிலே பழிதிருக்கிறார். 2 பேரையும் சுட்டுக் கொள்ளுகிறார். அவருடைய அண்ணன் தம்பிகளான தனபாலு, முத்துக்குமார், ஐயனன், ஐயந்துரை போன்றவர்கள் எல்லாம் வீரப்பனாரை எப்படியும் பழிதிருக்க வேண்டும், நம்முடைய அண்ணன்கள் இருவரையும் அவன் கொண்டு விட்டான் என்று தன் மனசுக்குள் வைத்துக் கொண்ட பங்காளிகள் எப்படியாவது வீரப்பனை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதிலே குறியாக இருந்த நேரத்தில் தான் டிஎஃப்ஓ சீனிவாசன் மீண்டும் நாகப்பாவிடம் போய் சென்று துப்பாக்கி கொள்முதல் நடத்தி அந்த துப்பாக்கிகளை மீண்டும் அந்த 5 பங்காளிகளுக்கும் கொண்டு வந்து கொடுக்கிறார். கொடுக்கிற போது வீரப்பனாரை எப்படியும் பழி தீர்த்து விட வேண்டும் என்று கருதுகிற அந்த காலகட்டத்தில் தான் வீரப்பனாருடைய தாயார் புற்றுநோயால் அவதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிற நேரத்தில் ஒரு முறை தாயாரை பார்ப்பதற்கு வருகிறார். பல்வேறு சிரமங்கள் பெற்று தாயாரை பார்க்க வருகிறார். அப்ப தாய் சொன்ன விடயம்தான், அப்பா உன் உசுருக்கு ஆபத்து இருக்கு, கோட்டையூர் பங்காளிகள் உன்னை கொன்றொழிப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு, நான் செத்து போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நாளையில், எனக்கு வயதாயிருச்சு, நீ என்னை பார்க்க வர வேண்டாம், நான் செத்தாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த தாய் சொன்னதற்கு பிறகு குண்டலிப்பேட்டையில் தங்கியிருந்த வீரப்பனார் அவர்களிடத்திலே தம்பி அர்ஜுனன் அவர்கள் இங்கிருந்து போய், அண்ணா அம்மா இறந்து விட்டது என்று 8 நாட்களுக்கு பிறகு சொல்லுகிற போது அம்மாவுடைய இறப்பிற்கு வராத அந்த ஆத்திரம் யாரால் ஏற்பட்டதுன்னா அந்த கோட்டையூர் பங்காளிகளால் ஏற்பட்டது. இந்த பங்காளிகள் வந்து வீரப்பனாரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுகிற நேரத்தில் இதற்கு பின்னணியில் இருந்தவர் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன். அப்ப டிஎஃப்ஓ சீனிவாசன் மீது வன்மம் கூடுகிறது. இந்த மாதிரி காலகட்டங்களில் குண்டலிப்பேட்டை வனப்பகுதியில் தங்கியிருந்த வீரப்பனாரை டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய வனத்துறை படை சுற்றி வளைக்கிறது நள்ளிரவிலே. அப்பொழுது யுத்தம் தொடங்குகிறது. 2 தரப்புக்கும் யுத்தம் ஏற்பட்டு அதிலே வீரப்பனாருடைய தளபதிகள் உள்ளிட்ட போராளிகள் அனைவரும் காடுகளுக்குள் தெரித்து ஓடுகிறார்கள். வீரப்பனார் கையிலே வைத்திருந்த துப்பாக்கியும் பறிபோகிறது. அங்கிருந்து தப்பித்து ஒரு இடத்திலே தங்கி காட்டுக்குள்ளே தங்கி கொண்டு
அன்றைக்கு உலகளாவிய லைசன்ஸ் எடுத்து வைச்சிருந்தவர். சந்தனக்கட்டை விற்பதற்கும் யானை தந்தங்களை விற்பதற்கும் லைசன்ஸ் உரிமம் பெற்றவர் பவானி ராஜாமணி என்பவரை அழைக்கிறார். எனக்கு இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம் பறி போயிடுச்சு, டிஎஃப்ஓ சீனிவாசன் வந்து சுற்றி வளைச்சிட்டான், அதனால் கையில் துப்பாக்கியில் எனக்கு துப்பாக்கி வேணும், நீ வாங்கித்தான்னு சொல்லி அந்த பவானி ராஜாமணியிடம் சொன்னதற்கு பிறகு பவானி ராஜாமணி என்ன செய்கிறாரு, வாங்க நான் பெங்களூரில் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போகிற போது சார்க் மாநாடு, இந்திய இலங்கை கூட்டு ஒப்பந்த நடவடிக்கைகள், இலங்கை பிரதமர் ஜெயவர்தனேவும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் ஒரு கூட்டு உடன்படிக்கை ஒப்பந்தத்தை பெங்களூரில் நடைபெறுகிற ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனார் பெங்களூர் செல்லுகிறார். பெங்களூர் செல்லுகிற போது ஏற்கனவே 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் பெங்களூர் நகரம் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் பெங்களூரு மத்திய பேருந்து நிலையத்திற்கு பக்கத்திலேயே ஒரு விடுதியில் அறை எடுத்து தங்குகிறார்கள். தங்குகிற போது கையில் 45,000 ரூபாய் பணம் இருக்கிறது. 1986. அப்பொழுது பவானி ராஜாமணியும் வீரப்பனாரும் ஒரே அறையில் தங்குகிறார்கள். இருவருக்கும் ஒவ்வொரு சாவி. அப்ப பவானி ராஜாமணி தன் கையில் வைத்திருந்த சாவியை எடுத்துக்கொண்டு, நான் அந்த மாதிரி ஆயுத கொள்ளுமுதல் நடத்துவதற்காக வெளியிலிருந்து ஆள் வர சொல்லிக்கிறேன், போய் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான். போனவர் 3 மணிக்கு, மாலை 3 மணிக்கு, காலைல 10 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்தவர். வந்தவுடனே கேட்டுக்கிறாரு, என்ன வீரப்பா சாப்பிட்டியான்னு கேட்டுக்கிறாங்க. என்ன சாப்பிடல, எங்கேயாவது பிரியாணி இருந்தால் வாங்கி கொடு, வா போகலாம்னு சொல்லி சாப்பிட போகும்போது மத்திய பேருந்து நிலையத்தை ஒட்டி இருக்கிற இன்றைக்கும் அந்த உணவகம் இருக்கிறது, அன்னபூரணா உணவகத்திற்கு சாப்பிட போகிறார்கள். சாப்பிட போகிற போது பிரியாணி ஆர்டர் செய்து உட்கார்ந்து 2 பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் டிஎஃப்ஓ சீனிவாசன் தலைமையிலான வனத்துறை படை அந்த ஓட்டலுக்குள் வீரப்பனாரை சுற்றி வளைத்து கைது செய்கிறது. இதற்கு பின்னணியில் இருந்தவர் அந்த பவானி ராஜாமணி. ஆயுத கொள்ளுமுதல் நடத்துவதற்காக போயிருந்தேன் என்று பொய்யை சொல்லிவிட்டு டிஎஃப்ஓ சீனிவாசனிடத்திலே போய் தகவலை சொல்லி டிஎஃப்ஓ சீனிவாசனை 3 மணிக்கெல்லாம் வரவழைத்து டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் வீரப்பனாரை பிடித்து கொடுப்பதற்கு தயாராகிவிட்டான். ஆனால் அந்த பவானி ராஜாமணி அந்த இடத்துல நடிக்கிறான். வனத்துறை அதிகாரிகள் ராஜாமணியையும் அடிக்கிறார்கள், வீரப்பனாரையும் அடிக்கிறார்கள். அப்பொழுது வீரப்பனாரை கைது செய்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் விசாரிக்கிறார்கள். அங்கே இருக்கிற காவல்துறையிடம் பிடித்து கொடுத்து இதை வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது ஏற்கனவே காவல்துறை பற்றாக்குறை இருப்பதால் இந்த மாநாட்டில் காவல் பலப்படுத்தப்பட வேண்டும், அதற்கே ஆட்கள் போதவில்லை, இந்த வழக்கு வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு, ஆகையால் இவரை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று காவல்துறை கைவிரித்து விட்டதற்கு அப்புறம் வீரப்பனாரை டிஎஃப்ஓ சீனிவாசன் அங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற மைசூர் மாவட்டம் பூதிப்படுகா என்கிற வனத்துறை பங்களாவிற்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து கிட்டத்தட்ட 18 நாட்கள் அந்த வனத்துறை பங்களாவில் தங்க வைத்து நிர்வாண கோலத்தோடு செந்தட்டி கொண்டு அடிக்கிறார்கள். செந்தட்டிங்கிறது ஒரு இலை, அந்த இலை லேசாக பட்டாவே உடம்பெல்லாம் அரைக்கும். ஒட்டுமொத்த செடியையும் பிடிச்சி எடுத்துக்கொண்டு வந்து நிர்வாண கோலத்தில் இருந்த வீரப்பனாரை பின்பக்கம் கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு செந்தட்டி கொண்டு அடிக்கிற கொடுமை நடக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பல்வேறு துன்புறுத்தல்களை அங்கே செய்கிறார்கள். அதாவது கொட்டாங்குச்சியில் புள்ளப்பூச்சியை விட்டு தொப்புளுக்கு நேரம் அப்படியே வச்சு இழுத்து கட்டிடுவாங்க. அந்த புள்ளப்பூச்சி என்ன செய்யும், எங்கே ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டையை போய் நோண்ட ஆரம்பிக்கும். அப்படி நோண்டுகிற போது புள்ளப்பூச்சி அங்கே நோண்ட ஆரம்பிச்சு அதற்கு இது போன்ற சித்திரவதைகளை வீரப்பனார் அந்த பூதிப்படுகா வனத்துறை பங்களாவில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது டிஎஃப்ஓ சீனிவாசன் சக வனத்துறை ஊழியர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த வீரப்பனை காலையில் நாம் சுட்டு விடுவதுதான் சரியானது, இவனை வளர விட்டால் ரொம்ப தவறாக போய்விடும் என்று டிஎஃப்ஓ சீனிவாசன் பேசிக் கொண்டிருந்த ஒரு காடு வாச்சர் உடனடியாக அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு வீரப்பனார் இடத்திலே வந்து சொல்லுகிறார், நாளை காலை உன்னை விடிந்தும் சுட்டு விடுவதாக டிஎஃப்ஓ சீனிவாசன் சொல்லுகிறார், ஆகையால் நீ தப்பித்துச் செல்வதுதான் உன் உயிருக்கு சரியானது என்று அவர் சொன்னதற்கு பிறகு வீரப்பன் அவர்கள் அந்த வனத்துறை ஊழியரிடம் சொல்கிறார், சிறிதளவேனும் நல்லெண்ணெய் இருந்தால் கொண்டு வா, இல்லை என்றால் வாங்கி வா என்று சொல்லி அனுப்புகிறார். இதற்கிடையில் 45,000 ரூபாய் பணத்தை பூதிப்படுகாவிற்கு அழைத்து வருவதற்கு முன்னால் அந்த அறையிலே படுக்கைக்கு கீழே வைத்திருந்த அந்த 45,000 ரூபாயும் அவன் ஒரு சாவி வைத்திருந்த பவானி ராஜாமணி அவர்கள் அந்த விடுதியை திறந்து அந்த 45,000 பணத்தையும் கொள்ளையடித்து சென்று விட்டார். இது எல்லாமே வனத்துறைக்கு தெரியும். இப்படியான ஒரு சூழலில் வனத்துறை பங்களாவிலே அடித்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட வீரப்பனார் அவர்கள் தப்பிப்பது மேலானது என்று கருதி இரவை தப்பித்து விடுவது நல்லது என்று முடிவெடுக்கிறார். இரவு நேரத்தில் வனத்துறை அதிகாரிகள் சில பேர் சீட்டுகள் விளையாட கொண்டிருக்கிற போது கழிவறைக்கு சென்று வருவதாக சொல்லிவிட்டு கழிவறையிலே நல்லெண்ணெயை தேய்த்து கொண்டு கைவிலங்கை கலட்டி வைத்துவிட்டு கழிவறை சின்னலை உடைத்து கொண்டு வெளியே தப்பிக்கிறார். அதுதான் வீரப்பனார் முதல் தப்பித்தல் நிகழ்ச்சி. அதற்கு பிறகு அவர் காவல்துறை கைது செய்யவும் இல்லை, அவர் தப்பித்து போனதாகவும் வரலாறு இல்லை.
வரலாறு. அங்கிருந்து வனத்தின் ஊடாக புகுந்து கிட்டத்தட்ட 6 நாட்கள் பசியோடும் பட்டினியோடும் காடுகளுக்குள் கிடந்த கலாப்பழங்களை சாப்பிட்டு கொண்டு தண்ணீரை அறிந்து கொண்டே கர்நாடக தமிழக எல்லையில் மலை உச்சி கிராமமாக அமைந்திருக்கிற நல்லூருக்கு செல்கிறார். ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண் வீட்டிலே போய் உணவு கேட்கிறார். இரவு 9:30 மணி. அப்பொழுது அந்த வயதான மூதாட்டி அவர்கள் தன் வைத்திருந்த களியை இப்பொழுதுதான் சாப்பிட்டேன், இரு இங்கே தங்கியிரு, நீ யாரப்பா என்று கேட்கிறார். உடனடியாக அவர் சொல்லுறார், ஏமனூர் பகுதியைச் சேர்ந்தவன், நான் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்தேன், அதில் 10 மாடு காணாமல் போனதால் அலங்காட்டிற்குள் தேடி வந்தேன், தேடி வந்த இடத்தில் பாதை மறந்து விட்டது, 6 நாட்களாகிவிட்டது, நான் சாப்பிட்டேன், கலாப்பழங்கள் தான் எனக்கு பசியை போக்கியது என்று சொன்னதற்கு பிறகு நல்லூர் கிராமத்தில் ஒரு பூப்பெய்திய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த வயதான மூதாட்டி போய் சோறும் கறிக்குழம்பும் வாங்கி கொண்டு வருகிறார். வந்து அந்த பசியை ஆற்றுகிறார். இறுதி நாள் வரை அந்த மூதாட்டியை சந்திக்க வேண்டும் என்று அவளாக இருந்தார். இறுதி நாட்களில் அவருடைய கல்லறையை மட்டுமே அவர் காண முடிந்ததாக பல்வேறு தகவல்களை நம்மிடத்தில் கூறியிருக்கிறார். ஆக இங்கே ஒரு வன்மம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்த தமிழ்நாடு அரசு கொலை என்று சொல்லக்கூடிய குண்டேரிப்பள்ளம் அணைக்கு அருகாமையில் சிதம்பரம் ரேஞ்சர் என்கிற ஒரு நபரை சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்கிற போது, வீரப்பனார் படையிடமிருந்து பறிமுதல் செய்கிற போது அந்த யுத்தத்தில் அந்த ரேஞ்சர் சிதம்பரம் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த வழக்கு வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் அவர்கள் 150 கிலோமீட்டருக்கு அப்பால் வாழுகிற மாதையன் மீது இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் தான் வழக்கு பதிவு செய்து இந்த கொலை வழக்கில் வீரப்பனாருடைய அண்ணனையும் சேர்த்து விடுகிறார். அங்கே ஒரு வன்மம் ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, வீரப்பனார் வளர்த்த 12 நாய்கள், வேட்டைக்கு அழைத்து செல்வதற்காக வளர்க்கப்பட்ட 12 நாய்களுக்கு விஷம் வைத்து ஒரே இடத்திலே தீ வைத்து அந்த நாய்களை குளித்து விடுகிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன் தலைமையிலான வனத்துறை படை. அங்கே ஒரு பெரிய வன்மம் ஏற்படுகிறது. தான் வளர்ந்த குடிசை வீட்டை கொளுத்தி விடுகிறார், தீக்கிரையாக்குகிறார்கள். தன்னுடைய சொந்த நிலத்திற்குள் 1979ஆம் ஆண்டு ஒரு பெருமாள் கோயிலை கட்ட திட்டமிடுகிறார். அந்த பெருமாள் கோயிலை கட்டி அதற்கு குடமுழுக்குழா நடத்துகிற வீரப்பனார் அவர்கள் உள்ளே ஒரு பெரிய இரும்பு உண்டியலை வாங்கி வைக்கிறார். அதிலே பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணங்களும் பொன்னும் பொருளையும் அந்த உண்டியலுக்குள்ளே இருக்கிறது. இதை உடைத்து டிஎஃப்ஓ சீனிவாசன் அதற்குள்ள இந்த பொன்னையும் பொருளையும் காசுகளையும் அள்ளி சென்று விடுகிறார். இவ்வளோ ஒரு கேவலமான செயல். அதோடு மட்டும் அவர் நிற்கவில்லை. வீரப்பனாருடைய சொந்த சித்தப்பா கீரியான் மாதையன் குடும்பத்தினரை தனக்கு எதிராக திசை திருப்புகிறார். மாமன் மைத்துனர்களை திசை திருப்புகிறார். தன் பக்கம் ஈர்க்கிறார். கோபிநத்தம் கிராமத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிற மாரியம்மன் திருத்தலம் 2 பேருக்கு பாக்கியமான திருத்தலமாக இருந்தது. அதில் ஒன்று வீரப்பனார் குடும்பம். இந்த வீரப்பனார் குடும்பம் அதில் பாக்கியமாக இருக்கிறது என்பதற்காகவே அந்த மாரியம்மாள் கோயில் சிலையை இதே டிஎஃப்ஓ சீனிவாசன் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த சிலையை காவிரி ஆற்றில் தூக்கி கொண்டு வீச சொல்லுகிறார். அங்கே இருந்த வீரப்பனாருடைய பங்காளிகள் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் காவிரி ஆற்றில் வீசாமல் அடர்ந்த புதருக்குள் ஒழித்து விட்டு நாங்கள் ஆற்றில் வீசி விட்டோம் என்று போய் சொன்னார்கள். பிறகு ஒரு வாரம் கழித்து டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு உடல்நிலை மோசமாகி போகும்போது சாமி குத்தம் உங்களுக்கு ஏற்பட்டதால் தான் இந்த அசாதாரண சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகையால் மாரியாத்தா சிலையை நீங்கள் இருந்த இடத்தில் தூக்கி கொண்டு வந்து வைப்பதே நீங்கள் சரியாக முடியும் என்று அந்த ஊர் மக்கள் சொன்னதின் அடிப்படையில் போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. உடனே கொண்டே ஒழிச்சு வச்சவங்க அந்த மாரியாத்தா சிலையை தூக்கி கொண்டு காவிரி ஆற்றில் கழுவிட்டு திருப்பி மாரியம்மன் கோயிலுக்குள்ள கொண்டாடுறாங்க. இப்போ டிஎஃப்ஓ சீனிவாசன் என்ன பண்றாருன்னா, மாரியம்மன் கோயிலை இடித்து தள்ளிவிட்டு புது கோயிலை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அப்போ ஊர் பெரியவர்களிடமும் வருவோர் போவோரிடமும் அங்கே இருக்கிற வனத்துறையில் வேலை செய்த அதிகாரிகளிடம் பின்ன அரசு அதிகாரிகளிடம் பண வசூல் செய்யப்படுகிறது. இவருடைய சம்பளத்திலும் சிறிதளவு வேணும் அந்த கோயில் கட்டுவதற்கு நிதியாக கொடுக்கிறார். இப்படித்தான் மாரியம்மன் கோயிலை கட்டுவதற்கு திட்டமிட்டு அது ஒரு பிரம்மாண்ட திருத்தலத்தை கட்டுகிறார்கள். ஊர் பெரியவர்கள் இணைந்துதான் அந்த திருத்தலத்தை கட்டுகிறார்கள். இதெல்லாம் எதற்காக அவர் செய்கிறார் என்றால், வீரப்பனாரை பிடிப்பதற்கு, தன் கையிலிருந்து தப்பித்த வீரப்பனாரை பிடித்து மீண்டும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகவே ஜிக்மகளூர் பகுதிக்கு 2 முறை பணி மாற்றம் செய்யப்பட்ட டிஎஃப்ஓ சீனிவாசன் மீண்டும் மீண்டும் மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக வர வேண்டும் என்று முயற்சித்து வந்தார். வீரப்பனாரை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் வருகிறார். தங்கை மாரியம்மாள் சிறு வயதில் சோழ கொள்ளையில் பச்சை கிளிகள் மேய்கிற சோளத்தட்டைகளை விரட்டி அடிப்பதற்காக ஈயத்தட்டுகள் கொண்டு பறையடித்து விரட்டுகிற அந்த காட்சி படலங்கள் தன் தங்கையோடு மறக்க முடியாதவை வீரப்பனாருக்கு. பல்வேறு தருணங்களில் தன் தங்கையை கூடவே அழைத்து கொண்டு சென்று வந்த, பாசத்தோடு அழைத்து வந்த தங்கை மாரியம்மாளை தன்னுடைய சொந்த அத்த மகனான அர்ஜுனன் என்பவருக்கு நாற்றாம்பாளையம் ஒகனைக்கலுக்கு பக்கத்திலே திருமணம் செய்து கொடுக்கிறார்.
அப்போ திருமணம் செய்து கொடுக்கிற போது அந்த மாரியம்மாளுக்கு 2 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் மொத்தம் 4 பிள்ளைகள் பிறக்கிறது. அவருடைய கணவர் அர்ஜுனனை ஒரு பொய் வழக்கில் கைது செய்து இதே டிஎப்ஓ சீனிவாசன் கொண்டு போய் மைசூர் சிறையிலே அடைத்து விடுகிறார். இப்போ அனாதையாக்கப்பட்ட 4 குழந்தைகளோடு மாரியம்மாள் வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே அவர்களுக்கு 5 ஏக்கர் நிலம் உள்ளது நாட்ராம்பாளையத்தில், அதை வாடகைக்கு கொடுத்து விட்டு அங்கிருந்து 4 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு கோபிநத்தம் வந்து விட்டார் மாரியம்மாள். வரவழைத்தது இந்த டிஎப்ஓ சீனிவாசன். வரவழைத்தது மட்டுமல்ல, மாதம் 500 ரூபாய் சம்பளம் தருகிறேன், நான் ஒரு மெடிக்கல் திறக்கிறேன் என்று ஒரு மெடிக்கலை திறக்கிறார். மெடிக்கலை திறக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது என்றால், கோபிநத்தம் கிராமத்தில் இருந்து ஒரு அவசரமாக மருந்து வாங்க வேண்டும் என்றால் ஒன்று குளத்தூர் அல்லது மேட்டூர் என்பது 30 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் போக முடியும். அதே போல் அந்த பக்கம் போகணும்னா மாதேஸ்வரமலை மாதேஸ்வரமலைக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற சில கிராமங்களில் தான் போய் வாங்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததால் டிஎப்ஓ சீனிவாசனுடைய மனைவி டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடித்த காரணத்தால் அவர்களுக்கு அந்த மருந்து தன்மையை பற்றி தெரிந்த காரணத்தால் கோபிநத்தத்திலே ஒரு மருந்து கடையை வைத்துக் கொடுத்தார். அந்த மருந்து கடையில் தங்கை மாரியம்மாளை வேலைக்கு அமர்த்துகிறார். இவருடைய சூழ்ச்சி என்னவென்றால், அதிகமாக பாசம் வைத்திருக்கிற மாரியம்மாளை எப்போதாவது கண்டிப்பாக வீரப்பன் பார்க்க வருகிற போது நாம் கைது செய்து விடலாம் என்பதுதான் இவருடைய திட்டமாக இருந்தது. இவ்வாறு போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மாதம் 500 ரூபாய்க்கு மாரியம்மாள் அங்கே வந்து வேலை செய்கிறார்கள். ஆனால் வீரப்பனாருடைய பங்காளிகள் கிரியான் வீட்டுக்காரர்களும் மாத்துப்படியான் கரைகாரர்களும் வீரப்பனாரிடம் போய் மாரியம்மாளை கூத்தாயியாக டிஎப்ஓ சீனிவாசன் வைத்திருக்கிறான் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். ஆத்திரமடைந்த வீரப்பன் தன் தங்கை இவ்வளவு தூரம் கேவலமாக நடத்தப்படுகிறதா, அந்த டிஎப்ஓ சீனிவாசனை இனிமேல் விட்டாலும் வந்து சரியாக இருக்காது என்று கருதுகிறார் வீரப்பனார் அவர்கள். தங்கை மாரியம்மாள் அவர்கள் மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த தினேஷ் உள்ளிட்ட சில அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை அதிகாரியாக இருந்த ஹரிகிருஷ்ணா அவர்கள் மாரியம்மாளை வந்து மாதேஸ்வரமலைக்கு வர சொல்லி தகவல் அனுப்புகிறார்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட டிஎப்ஓ சீனிவாசன் அங்கே வந்து பெங்களூர் செல்வதாக சொல்லிவிட்டு போய்விடுகிறார். உடனடியாக மாரியம்மாள் இந்த மாதிரி வந்து மாதேஸ்வரமலைக்கு போனால் நம்மளை சிதைத்து விடுவார்கள், நம் கற்பை சூறையாடி விடுவார்கள் என்று கருதிய மாரியம்மாள் அங்கே தங்கியிருந்த வீட்டுக்குள்ளேயே மருந்தை குடித்து விட்டு மரணமடைகிறார். இந்த செய்தி வீரப்பனாருக்கு போகிறது. உடனடியாக இனிமேலும் விட்டால் சரியாக வராது என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் தான் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். தம்பி அர்ஜுனனிடத்திலே வந்து சொல்லுகிறார், நான் வந்து சரண்டராகிறேன்னு சொல்லு. மாதேஸ்வரமலைக்கு கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற இறக்கேகல்லா என்று கன்னட வார்த்தையில் சொல்லப்படுகிற இறக்கியும் பள்ளம் என்கிற இடத்திற்கு வர சொல், நான் அவருடைய முன்னிலையில் நான் சரண்டராகிறேன் என்று தம்பி அர்ஜுனனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். உடனடியாக அர்ஜுனன் அவர்கள் டிஎப்ஓ சீனிவாசனிடத்திலே என் அண்ணன் சரண்டராக காத்திருக்கிறான், அதுவும் உங்களது முன்னிலையிலே காத்திருக்கிறான் என்று சொன்னதை நம்பிய டிஎப்ஓ சீனிவாசன் அங்கே இருந்த வீரப்பனாருடைய சித்தப்பா பெரியப்பாக்களிடம் கேட்டிருக்கிறார். போகலாம் என்று அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். வீரப்பனாருடைய பாலிய நண்பராக இருந்த டிபி பெருமாள் அவரிடத்திலேயே டிஎப்ஓ சீனிவாசன் கூப்பிட்டு போகலாமா என்று கேட்கிறார். அவர் உடனே சொல்கிறார், போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வீரப்பன் தந்திரக்காரன், எப்படியாவது ஏதாவது செய்து விடுவான் என்று சொல்லுகிறார். நம்ப மறுக்கிறது டிஎப்ஓ சீனிவாசன் டீம். இந்த நேரத்தில் தான் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். நான் காட்டிற்குள் வீரப்பனை சரண்டர் செய்வதற்காக போகிறேன், என் உயிருக்கு அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு நானே முழு பொறுப்பு என்று எழுதி வைத்துவிட்டு 6 பேரை அழைத்து கொண்டு அலங்காட்டிற்கு புறப்படுகிறார். வீரப்பனார் ரொம்ப சிறு வயதிலிருந்து வேண்டி வணங்கிய தெய்வங்களில் ஒன்றான ஏரிக்கரை முனியப்ப சாமி திருத்தலம் அவருடைய தோட்டத்திலிருந்து தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. தென்மேற்கில் அமைந்திருக்கிற கரையில் அமைந்திருக்கிற அந்த முனியப்ப சாமி திருத்தலத்தில் போய் டிஎப்ஓ சீனிவாசன் சாமி கும்பிட்டு விட்டு அடர்ந்த காட்டுக்குள் பயணிக்கிறார். கிட்டத்தட்ட 8-9 கல் தொலைவுகளுக்கு அப்பால் இருக்கிற இறக்கியம்பள்ளத்திற்கு செல்லுகிற போது இரவு பெய்த மழையில் தான் அணிந்திருந்த சூவெல்லாம் சகதியில் பட்டு சகதியாக இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்க, இறக்கியம்பள்ளம் போனதற்கு பிறகு அந்த சூவை அந்த இறக்கியம்பள்ளத்தில் இறங்கி கழுவுகிறார். கழுவுகிற நேரத்தில் தான் வீரப்பனார் படை திடீர் தாக்குதலை தொடுக்கிறது. அதிலே டிஎப்ஓ சீனிவாசன் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். ஊர்க்காரர்கள் வந்த மற்ற 6 பேரும் தெருத்து ஓடுகிறார்கள். அடுத்து சுட்டுக் கொள்வது யார் என்றால், தன்னுடைய பாலிய நண்பராக விளங்கிய டிபி பெருமாளை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று வீரப்பன் உத்தரவிடுகிறார். அதற்குள் டிபி பெருமாள் ஓடி ஒளிந்து தப்பித்துக் கொள்கிறார். இந்த செய்தி காட்டு தீ போல கோபிநத்தம் கிராம மக்களுக்கு தெரிய வருகிறது. கோபிநத்தம் கிராமமே கதறுகிறது. உடனடியாக அங்கிருந்து ஒரு மாட்டு வண்டியை கூட்டி 8 கிலோமீட்டர் மாட்டு வண்டியை வரவழைத்து
வீரப்பனார் சுட்டு வீழ்த்திய டிஎப்ஓ சீனிவாசன் உடலை வந்து பார்க்கிறார்கள். அதற்குள் வீரப்பனார் படை என்ன செய்தது என்றால் 11/10/1991 அன்று இந்த சம்பவம் நடந்தேறியது. காலை ஒரு 11-12 மணிக்கெல்லாம் டிஎப்ஓ சீனிவாசன் இந்த இடத்துல சுட்டு வீழ்த்தப்படுகிறார். உடனடியாக அந்த டிஎப்ஓ சீனிவாசன் உடலை கரையிலே இழுத்து போட்டு கழுத்தை துண்டிக்கிறார்கள் வீரப்பனார் படை. 10 பேர் இதில் குற்றவாளிகள் என்று காவல்துறையால் அறிவிக்கப்பட்டு மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கரையில் இழுத்து வந்து கழுத்தை அறுத்ததோடு மட்டுமல்லாமல் தான் வைத்திருந்த 2 லிட்டர் பெட்ரோலை உடம்பிலே ஊற்றி எரித்து விட்டும் அந்த தலையை நெருப்பிலை போட்டு பொசுக்கி அங்கே இருந்த பெண்களிடம் கொடுத்து கால்பந்து விளையாட சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கிறார். அப்பவும் வன்மம் தீரவில்லை. அந்த தலையை எடுத்துக்கொண்டு போய் அங்கிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் அலங்காட்டிற்குள் போனால் பெரியதண்டாவிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் உள்ளே அடர்ந்த காட்டுக்குள் பாலாறு படுக்கைகளுக்கு முன்னால் ஒரு திருத்தலம் அமைந்திருக்கிறது. ஒச்சிரப்பன் திருத்தலம் என்ற ஒரு கோயில். அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வேல்களால் மட்டுமே இருக்கும், கட்டடங்கள் எதுவும் இருக்காது. ஒரு மரத்தடியில் வந்து ஒரு குறைந்தது ஒரு 100 வேல்கள் அடித்து இருக்கும். அந்த கோயிலுடைய ஒரு சூலாயுதத்தை கொண்டு போய் அந்த தலையை குத்தி வைத்துவிட்டு அந்த இறைவனிடம் வேண்டுகிறார். நான் செய்தது குற்றம் என்றால் எனக்கு தண்டனை கொடு, நான் செய்தது சரிதான் என்றால் எனக்கு கனவில் வந்து சொல்லு என்று சொல்கிறார். அப்படி வேண்டிக் கொண்டிருக்கும் போது தெற்கு சீமையில் பள்ளியின் கெவிலி சத்தம் ஒலிக்கிறது. நான் செய்தது சரிதான் என்று சாமி உத்தரவிட்டது என்று அவர் மனதிற்குள் சந்தோஷப்பட்டு அந்த தலையை அங்கே வைத்துவிட்டு அந்த வீரப்பனார் கூட அங்கிருந்து கடந்து போகிறது காடுகளுக்குள். காட்டுப்பன்றி அந்த மீதம் இருக்கிற அந்த மண்டை ஓடை எடுத்து அது இருக்கிற உள்ளே இருக்கிற எச்சங்களை எல்லாம் தின்று விட்டு எலும்பு கூடுகளை அந்த திருத்தலத்திலிருந்து ஒரு சற்று தொலைவு கொண்டு போய் போட்டு விட்டது. ஆனால் டிஎப்ஓ சீனிவாசனுடைய தலை 6-7 மாதங்களுக்கு பிறகுதான் வனத்துறையால் கண்டெடுக்கப்படுகிறது. மாட்டுவாசிகள் மாடு மேய்ப்பவர்கள் கண்டுபிடித்து அதற்கு வனத்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள். பிறகு அந்த ஒச்சிரப்பன் திருத்தலத்திற்கு நேர்த்திக்கடன் செய்கிறார் வீரப்பனார். 5 கிலோ எடை கொண்ட வெங்கல மணியை கட்டி அதிலே உபயம் எம் வீரப்பன் என்று எழுதப்பட்டு அந்த கோயில் அந்த மரத்திலே கொண்டே கட்டி தொங்க விடுகிறார் நேர்த்திக்கடனாக. பிறகு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்று மக்களால் அழைக்கப்பட்ட ரம்போ கோபாலகிருஷ்ணன் அதிரடிப்படையினுடைய அதிகாரியாக வந்தவர். அவர் தலைமையிலான படை அந்த மணியை அவுத்து கொண்டு போய் விடுகிறார். உடனே அந்த அதிகாரிக்கு உடல்நலம் சரியில்லை. உடனடியாக சாமி குத்தம் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு அந்த மணியை அதிரடிப்படையைச் சேர்ந்த சில வீரர்கள் திருடன் என்று தன் கைகளால் ஆணியில் எழுதப்பட்ட அந்த மணியில் திருடன் எம் வீரப்பன் என்று இன்றைக்கும் அந்த மணி கட்டி தொங்குகிறது. விரைவில் அந்த திருடன் என்கிற வார்த்தையை அழிப்பதற்காக காடுகளுக்குள் செல்ல இருக்கிறேன். அந்த மணி அந்த ஒச்சிரப்பன் திருத்தலத்தில் தான் கட்டி தொங்குகிறது. டிஎப்ஓ சீனிவாசனை இவ்வளவு வன்மம் நிகழ்த்தியதற்கு காரணம் அவர் செய்த செயல்பாடுகள் தான் என்பதை இந்த வெப்சீரியஸில் இது போன்ற காரணங்களை சொல்லாவிட்டாலும் வீரப்பனார் தன்னுடைய சொந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் ஆங்காங்கே இந்த வார்த்தைகளை தெளிப்பதை அவர்கள் படமாக்கியிருக்கிறார்கள். அது அவர் பேசியதை அப்படியே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே வீரப்பனார் இவ்வளவு வன்மங்களை கக்கவில்லை. ஒரு சில சம்பவங்களே அவர் நாய்களை கொண்டது, வீடை தீக்கிரையாக்குனது, தங்கை மாரியம்மாளை கொண்டது என்று இப்படி கடந்து போகிறார். ஆனால் பின்னணி காரணங்கள் இவ்வளவு விடயங்கள் இருக்குது. இவ்வளவு விடயங்களுக்கு பிறகுதான் டிஎப்ஓ சீனிவாசனை மிகப்பெரிய வதமாக அந்த 10/11/1991 செய்கிறார். இதற்கு பிறகுதான் கர்நாடக தமிழக அதிரடிப்படைகள் கூட்டாக இணைய வேண்டும் என்று கூட்டு அதிரடிப்படை ஒன்றை உருவாக்குவதற்கு திட்டம் திட்டுகிறார்கள். இதுதான் டிஎப்ஓ சீனிவாசனுடைய மரணம் நிகழ்ந்தது. இன்றைக்கு அந்த டிஎப்ஓ சீனிவாசனுடைய புகைப்படம் அங்கே மாரியம்மாள் கோயில் கட்டப்பட்டிருக்கிறதே, அந்த மாரியாத்தா சிலைக்கு சமமாக அவனுடைய புகைப்படத்தை அங்கே உள்ளூர்வாசிகள் மாட்டி வீரப்பனாருடைய அங்காளிகளும் பங்காளிகளும் மாமனும் மைத்துனரும் அதை கடவுளாக கும்பிடுகிற அவல சூழல் இன்னைக்கு அந்த மண்ணிலே ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, டிஎப்ஓ சீனிவாசன் சிலையை அந்த கோயிலுக்கு முன்னால் வைத்து வணங்குகிறார்கள். இவர்கள் அங்கே ஒன்றை சொல்ல மறந்து விட்டேன். வீரப்பனாரை பிடிப்பதற்காக டிஎப்ஓ சீனிவாசன் இந்திரா காந்தி கூட்டு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளை ஓட்டு வீடுகளாக மாற்றும் திட்டம் வருகிற போது வீரப்பனாருடைய நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய வன்னிய பெருமக்கள் 18 பேருக்கு இந்த டிஎப்ஓ சீனிவாசன் கூரை வீடுகளை ஓட்டு வீடுகளாக மாற்றும் திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த 18 வீட்டுக்காரர்கள் தான் இன்றைக்கு வீரப்பனுக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த சிலையை வைக்க காவல்துறையிடம் அனுமதி கேட்டு, வனத்துறையிடம் அனுமதி கேட்டு, வருவாய்த்துறை மற்றும் எல்லா துறையிடமும் அனுமதி கேட்டு இந்த 18 பேர் தான் அந்த சிலையை இன்றைக்கு சாமிக்கு இணையாக கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற அவலக்கொடுமை அந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வீரப்பனார். வீரப்பனார் என்றால் அவர் பிறந்த புண்ணிய தேசமாம் கோபிநத்தம் செங்கப்பாடி கிராமம்
உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டிருக்கிறது. டிஎப்ஓ சீனிவாசனுக்கு அந்த ஊரில் சிலை இருப்பதை மிக கேவலமாக பார்க்கப்பட்டது.